உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கான கான்வாய் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3க்கான சயின்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் தமிழ் இந்த 3 ஏரியாவில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் வந்துட்டு இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 1, ஹூ டிஸ்கவர்ட் தி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்? கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஸ்மித், செகண்ட் ஆப்ஷன் ஆண்டன் வான் லியோன்ஹாக், தேர்ட் ஆப்ஷன் ராபர்ட் பிரவுன், ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது யார் வந்துட்டு கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கி இருப்பார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, the word cellular taken from which language அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க கிரீக், லாட்டின், அரபிக், ரொமானியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செல்லுலா எனும் சொல்லானது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கிரேக்கம், லத்தீன், அரபிக், ரொமானியம். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லத்தீன். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 3, the branch of science that deals with the study of cells இஸ் கால்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ செல் அறிவியல், ஆப்ஷன் பி செல் வகைப்பாட்டியல், ஆப்ஷன் சி செல் உயிரியல், ஆப்ஷன் டி செல் தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா செல் பயாலஜி, செல் உயிரியல். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, மைக்ரோகிராஃபியா த புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பாருங்க மைக்ரோகிராஃபியா என்ற நூலினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ராபர்ட் பிரவுன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி ஸ்வான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்ற ஒரு புக்கை வந்துட்டு எழுதியிருப்பார். இந்த புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு செல் அப்படின்ற வேர்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த புக்கில். ஸோ ஆன்சர் இஸ் ராபர்ட் ஹூக். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 5, எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பல செல் உயிரிகளுக்கான உதாரணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்துட்டு வச்சிருக்காங்க. இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க அமீபா கொடுத்துருக்காங்க, கிளாமிடோமோனஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பைரோகைரா கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அமீபா அப்படின்றது பல செல் உயிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரி. அமீபான்றது ஒரு செல் உயிரி. அதே மாதிரி கிளாமிடோமோனஸ் அப்படின்றதும் ஒரு செல் உயிரி தான். இது லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா அப்படின்றது ஒரு செல் உயிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இது வந்துட்டு பல செல் உயிரிகளுக்கான உதாரணமாகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஈஸ்ட்ன்றதும் ஒரு செல் உயிரி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பல செல் உயிரிகளுக்கான உதாரணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பல செல் உயிரி எது, ஸ்பைரோகைரா அப்படின்றது மட்டும்தான். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் வாங்க சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி வந்துட்டு 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். கொஸ்டின் நம்பர் 6, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டில் முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் ஓல்டர் தென் யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் பாருங்க ப்ரோகேரியோட்டிக் செல்கள் யூகேரியோட்டிக் செல்களை விட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பழமையானதா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் பிக்கர் தென் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூகேரியோட்டிக் செல்கள் ப்ரோகேரியோட்டிக் செல்களை விட அளவில் பெரியவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலர் தென் யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இப்போ வந்துட்டு சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி ஆப்ஷன் வந்துட்டு 1 மற்றும் 2, டி ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவை, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ சி ஆப்ஷன் 1 மற்றும் 2. கொஸ்டின் நம்பர் 7, இதுலேயும் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னு பார்த்தோம்னா அனிமல் செல்ஸ் கண்டைன் செல் வால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, விலங்கு செல்களில் செல் சுவர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க பிளான்ட் செல்ஸ் கண்டைன் செல் வால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து கூற்று 2 வாங்க தாவர செல்களில் செல் சுவர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு செல் சுவர் அப்படின்றது தாவர செல்களில் காணப்படும், ஆனால் விலங்கு செல்களில் வந்துட்டு செல் சுவர் இருக்காது. ஸோ first statement is wrong, second statement is correct. இப்போ நமக்கு வந்துட்டு எது ரைட்டான ஆன்சர், கூற்று 2 தாவர செல்களில் செல் சுவர் காணப்படுகிறது அப்படின்றது. அப்போ கூற்று 2 எங்கே இருக்குது, 2 மட்டும் சரியானது. பி ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர்.
Question number 8, which cell component is known as gate of the cell அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த செல்லின் பாகம் செல்லின் கதவு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் பாருங்க, ஆப்ஷன் ஏ செல் சுவர், ஆப்ஷன் பி செல் சவ்வு, ஆப்ஷன் சி உட்கரு உரை, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா செல் சவ்வு. செல் சவ்வு தான் வந்துட்டு செல்லின் கதவு என அழைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, which cell component is called as the powerhouse of the cell அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படும் செல்லின் பாகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ பாருங்க, குளோரோபிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. குளோரோபிளாஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு வராது. இதோட ரோல் என்னன்னா ஒளிச்சேர்க்கை, அதில் தான் வந்துட்டு இதோட ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வைங்க. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் டி வந்துட்டு வேக்யூல்ஸ் வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஆன்சர் option B is the correct answer, mitochondria. Question number 10, consider the following statements. Tissues are the basic units of all living organism அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழில் வாங்க, உயிரினங்களின் அடிப்படை அலகு திசுக்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, செல்ஸ் ஆர் தி பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அதாவது பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது செல்ஸா டிஷ்யூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் டிஷ்யூஸ் அப்படின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா டிஷ்யூஸ்ன்றது செல்ஸோட அடுத்த கேட்டகரி தான் வந்துட்டு, குரூப் ஆஃப் செல்ஸ் தான் வந்துட்டு டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இது வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், செல்ஸ் ஆர் தி பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எஸ், எக்ஸாக்ட்லி ரைட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இதில் என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, செலக்ட் தி இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இன்கரெக்ட் ஆன்சர் எது? ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஆப்ஷன் ஏ 1 only is the correct answer. Question number 11, the unit of measurement used for expressing size of the cell is அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் வந்து தமிழுக்கு வாங்க, செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எது? ஆப்ஷன் ஏ மில்லிமீட்டர் வருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வராது, ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்க, சென்டிமீட்டர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் வராது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க, நேனோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுவும் வர வாய்ப்பு இல்லை, இது வராது. அடுத்து ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 12, த அடல்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனிதனின் எலும்பு மண்டலம் டேஷ் எலும்புகளை, எத்தனை வகையான எலும்புகளை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க, 204 எலும்புகளா அப்படின்னா இது ராங் ஆன்சர். 205 எலும்புகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் ராங் ஆன்சர். ஆப்ஷன் சியில் 206 போன்ஸ் எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு 300 போன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 300 போன்ஸுங்கிறது அந்த சைல்டு வந்துட்டு குழந்தை பிறக்கும் போது அந்த டைமிங்கில் குழந்தைகளுக்கு வந்துட்டு 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். இது நாளடைவில் என்ன ஆகும்னா, இது ஒரு சின்ன எலும்புகள் வந்துட்டு என்ன ஆகும்னா அது கனெக்ட் ஆகி மெர்ஜ் ஆயிரும். ஸோ குழந்தைகளுக்கு 300 எலும்புகள், அடல்ட் ஹியூமனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 206 எலும்புகள். ஸோ ஆன்சர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13, த ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் பாடி இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹயாய்டு எலும்பு, ஆப்ஷன் பி வந்துட்டு அங்கவடி எலும்பு, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்துட்டு பெரைட்டைல் எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஹயாய்டு எலும்பு அப்படின்றது வருமா அப்படின்னா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அங்கவடி எலும்புனா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டாபிஸ் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு வருமானா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த எலும்பு பாருங்கள், தொடை எலும்பு வந்துட்டு எப்படியும் பெருசாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு மிகச்சிறியதுன்னு கேட்டிருக்காங்க, தொடை எலும்பு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து பெரைட்டல் எலும்பு, இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14, ஈச் லங் ஹேஸ் about dash million air sacs or alveoli அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய டேஷ் மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் பாருங்கள், 100 மில்லியனா இல்லை 250 மில்லியனா? ஆப்ஷன் பி 250 மில்லியன், ஆப்ஷன் சி 300 மில்லியன், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 300 மில்லியன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 15, a resting person usually has a pulse rate between dash per
மினிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்தில் டேஸ் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க 62 முதல் 70 துடிப்புகள், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 72 முதல் 80 துடிப்புகள், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 82 முதல் 90 துடிப்புகள், ஆப்ஷன் டி பாருங்க 92 முதல் 100 துடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹியூமன் பீயிங்கோட சராசரி நாடி துடிப்பு அப்படின்றது 72 முதல் 80 துடிப்புகள் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16 மேட்ச் பொறுத்துக. தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி, பீனியல் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சுரப்புகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் தைராய்டு சுரப்பி அப்படின்றது எங்கே இருக்குன்னா கழுத்து பகுதியில் வந்துட்டு தைராய்டு சுரப்பிங்கிறது இருக்கும். தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மார்புக்கூடு பகுதியில் வந்துட்டு தைமஸ் சுரப்பி காணப்படும். அடுத்து பீனியல் சுரப்பி அப்படின்றது மூளையின் அடிப்பகுதியில் வந்துட்டு பீனியல் சுரப்பி வந்துட்டு காணப்படும். அட்ரினல் சுரப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்திற்கு மேல் வந்துட்டு காணப்படும். ஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 வரும், பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வரும், சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருது, அப்போ டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போ 3142 3142 அப்படின்றது இங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதில் முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை தி ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வாங்க, மூளை மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியா அப்படின்னா இந்த கூற்று வந்துட்டு சரியானது தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் டங் அண்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உணர் உறுப்புகள் நாக்கு மற்றும் தோல் ஆகும். இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுவும் சரியானது தான். ஏன்னா நாக்கு தோல் அப்படின்றது ரெண்டுமே வந்து உணர்வு உறுப்புகள் தான். ஓகே, இப்போ வந்து क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா செலக்ட் தி இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்கரெக்ட் ஆன்சர் போத் ரெண்டுமே வந்துட்டு சரியா தான் பொருந்தி இருக்குது. அப்ப இன்கரெக்ட் ஆன்சர்ங்கிறது தவறான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 18 இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, ஆர்டரிஸ் ஆர் ப்ளூ இன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் தமிழில் வாங்க, தமனிகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க, வெயின்ஸ் ஆர் ரெட் இன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 சிரைகள் வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்டரிஸ் ஆர் ரெட் இன் கலர்னு வரும். அதே மாதிரி வெயின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ இன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஏ 1 ஒன்லி கரெக்ட், பி 2 ஒன்லி கரெக்ட், சி 1 and 2 கரெக்ட், டி வந்துட்டு நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வந்துட்டு தவறாக தான் பொருந்தி இருக்கு. ஸோ டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், எதுவும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 19 டேஷ் கேரிஸ் பிளட் ஃப்ரம் தி ரைட் வென்ட்ரிக்கல் டு தி லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வலது வென்ட்ரிக்கில் இருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பாருங்க, வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது எதுனா ஆப்ஷன் ஏ மேற்பெருஞ்சிரையா, ஆப்ஷன் பி நுரையீரல் தமனியா, ஆப்ஷன் சி நுரையீரல் சிரையா, இல்ல ஆப்ஷன் டி பெருந்தமனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி நுரையீரல் தமனி. கொஸ்டின் நம்பர் 20 டேஷ் இஸ் தி சைட் கான்சியஸ் அண்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டேஷ் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஹார்ட். மத்திய நரம்பு மண்டலத்துக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கானா இது வந்துட்டு கிடையாது, வராது. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் பி வந்துட்டு லிவர் கொடுத்துருக்காங்க. லிவர் இதுவும் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அடுத்து பாருங்க சி ஆப்ஷன் வந்துட்டு பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிரெயின் வந்துட்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லங்ஸ் வந்துட்டு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பிரெயின் மூளை. கொஸ்டின் நம்பர் 21 SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ். வெப்பத்தின் SI அலகு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மோல், ஆப்ஷன் பி ஜூல், ஆப்ஷன் சி வந்துட்டு கிலோ ஜூல், ஆப்ஷன் டி வந்துட்டு கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஜூல். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 22 the measurement of warmness or coldness of a substance is known as அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க, வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பம் விரிவடைதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிர்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பொருளோட வெப்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறதும் குறையுதும் அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ
ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23, செல்சியஸ் இஸ் கால்ட் அஸ் சென்டிமீட்டரா, சென்டிகிரேடா, மில்லிமீட்டரா, மில்லிகிரேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செல்சியஸ் என்பது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. செல்சியஸ், சென்டிகிரேட், மில்லிமீட்டர் அண்ட் மில்லிகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சென்டிகிரேட். கொஸ்டின் நம்பர் 24, இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் -1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், கூற்று 1, நீரின் உறைநிலை -1 டிகிரி செல்சியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0 டிகிரி செல்சியஸ் வரும். 0 டிகிரி செல்சியஸ், நாட் -1 டிகிரி செல்சியஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், நார்மல் பாடி டெம்பரேச்சர் இஸ் 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா அப்படின்னா ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். என்ன கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்கள் 1 மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங்கு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் தான் சரியானது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு வெப்பமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு வெப்பநிலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஹீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்றது வரும். டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ்ன்ட்டு வரும். அதாவது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையாகும். இந்த இடத்துல வந்துட்டு டெம்பரேச்சர்னு வரும், வெப்பநிலை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும்னா வெப்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா சரியான விடை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 மட்டும், பி 2 மட்டும், சி வந்துட்டு 1 மற்றும் 2, டி வந்துட்டு எதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் வந்துட்டு எதுவும் இல்லை. டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் 1 கிராம் ஆஃப் வாட்டர் பை 1 டிகிரி சென்டிகிரேட் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஹேண்டிலா. ஆப்ஷன் பி வந்துட்டு ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு கலோரி. ஆப்ஷன் டி வந்துட்டு கிலோ கலோரி கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கலோரி. கொஸ்டின் நம்பர் 27, த வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் வாஸ் மெஷர்ட் இன் தி டேஸ் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உலகிலேயே எந்த கண்டத்தின் வெப்பநிலையானது மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆர்டிக், ஆப்ஷன் பி வந்துட்டு அண்டார்டிக், ஆப்ஷன் சி வந்துட்டு யூரோப், ஆப்ஷன் டி வந்துட்டு பசிபிக். ஆர்டிக், அண்டார்டிக், ஐரோப்பா, பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அண்டார்டிக். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28, இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தோம்னா எ சாலிட் ஹேஸ் எ டெஃபினட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், சாலிட் இஸ் ஹீட்டட், இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். தமிழில் பாருங்கள், கூற்று 1, திண்ம பொருளுக்கு வடிவம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வடிவம் உள்ளதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அண்ட் கூற்று 2 பாருங்கள், திண்ம பொருளை சூடுபடுத்தும் போது அது எல்லா பக்கங்களிலும் விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு கரெக்டாக அப்படின்னா இதுவும் கரெக்ட் தான். திண்ம பொருள்களை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அது எல்லாமே வந்துட்டு விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1 மற்றும் 2 சரியானது. கொஸ்டின் நம்பர் 29, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். பின்வரும் இணைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பாயிலிங் வாட்டர். பாயிலிங் வாட்டர் அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து வெப்ப சமநிலை, வெப்ப பரிமாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம், நோ ஹீட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா செலக்ட் தி இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 only, 2 only, 1 and 2 அண்டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ன்றது ரைட் ஆன்சர் தான். தெர்மல் ஈக்குலிபிரியம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ ஹீட் ஃப்ளோ அப்படின்றதும் சரியானது தான். ஸோ வந்துட்டு ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் டி நன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்வரும் இணைகளை ஆராய்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், அனல் மின் நிலையம் தெர்மல் ஸ்டேஷன்.
தெர்மல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என்ன அதுக்கு நேராக பொருந்திருக்குன்னா கல்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கல்பாக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் வரும், நாட் அனல் மின் நிலையம் கிடையாது, அணுமின் நிலையம் வந்துட்டு இங்கே வரும். அட்டாமிக் ஸ்டேஷன் வந்துட்டு கல்பாக்கத்தில் இருக்குது. அப்போ ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு தவறாக பொருந்தி இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், அப்போ தெர்மல் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணூரில் இருக்குது, சென்னையில் எண்ணூர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி எண்ணூர், இந்த 2 இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்டேஷன் இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஹைடல் பவர் ஸ்டேஷன் அப்படின்றது பாபநாசம் கொடுத்துருக்காங்க. பாபநாசத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து 2வது பேர் மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்கள், அணுமின் நிலையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கூடங்குளம், ஆப்ஷன் பி வந்துட்டு மேட்டூர், ஆப்ஷன் சி வந்துட்டு நெய்வேலி, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அணுமின் நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கூடங்குளம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32, ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு அனல் மின் நிலையம், ஆப்ஷன் பி வந்துட்டு நீர்மின் நிலையம், ஆப்ஷன் சி வந்துட்டு அணுமின் நிலையம், ஆப்ஷன் டி வந்துட்டு காற்றாலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுவது எங்கன்னா ஆப்ஷன் ஏ அனல் மின் நிலையத்தில், தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கள், வாட்சஸ் நேராக வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரைமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்வரும் இணைகளை ஆராய்ந்தறிய கைக்கடிகாரத்துக்கு நேரம் முதன்மை மின்கலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், லேப்டாப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மடிக்கணினிகள் துணை மின்கலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2மே வந்துட்டு சரியாக தான் பொருந்தி இருக்குது. முதன்மை மின்கலன்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கடிகாரம் மட்டும் இல்லை, கைக்கடிகாரம் மற்றும் ரோபோ பொம்மைகள் சொல்லலாம். ரோபோ பொம்மைகள் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா முதன்மை மின்கலன்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்துட்டு பாருங்கள், துணை மின்கலன்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா மடிக்கணினிகள், வாகனங்கள், இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணை மின்கலன்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா செலக்ட் தி இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தவறான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஆன்சர் என்னென்னா 2 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு சரியாக தான் பொருந்தி இருக்குது. ஸோ டி வந்துட்டு எதுவும் இல்லை கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34, ட்ரையிங் ஆஃப் வெட் கிளாத்ஸ் இன் ஏர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்ச், அன்டெசரபிள் சேஞ்ச், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேதியியல் மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், மீளா மாற்றம் மற்றும் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டி வந்துட்டு இயற்பியல் மாற்றம் வந்துட்டு சொல்லலாம். டி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள், வேதியியல் மாற்றம் அப்படின்றது, வேதியியல் மாற்றத்துக்கு வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மரம் எரிதல். இதில் வந்துட்டு வேதியியல் பண்புகளில் வந்துட்டு இதில் மாற்றம் ஏற்படும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு மரம் எரிதல். அடுத்து விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்றது இப்போ காடுகள் அழித்தல் அப்படின்றது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நம்ம காடுகள் அழிதல் இது வந்துட்டு விரும்பத்தகாத மாற்றத்திற்கான உதாரணமாகும். அடுத்து வந்துட்டு மீளா மாற்றம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்குது. இதில் மீளா மாற்றம் அப்படின்றது பார்த்தோம்னா பால் தயிராக மாறுதல் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பால் தயிராக மாறுதல். ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இயற்பியல் மாற்றம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 35, அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் an எக்ஸாம்பிள் ஆஃப் எ டெசரபிள் சேஞ்ச் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழே உள்ளவற்றுள் விரும்பத்தக்க மாற்றம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்துட்டு விரும்பத்தகாத மாற்றத்துக்கான உதாரணம் பார்த்தோம். இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள், விரும்பத்தக்க மாற்றத்துக்கு உதாரணம் என்னென்னா ரஸ்டிங், சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ், எர்த் குவாக் அண்ட் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. துருப்பிடித்தல், பருவநிலை மாற்றம், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் துருப்பிடித்தல் அப்படின்றது விரும்பத்தக்க மாற்றமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பாருங்கள், பி ஆப்ஷனில் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பருவநிலை மாற்றம் வர்றதுக்கு விரும்பத்தக்க மாற்றமா அப்படின்னா பருவநிலை மாற்றம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சீசனல் சேஞ்சஸ். அதாவது இப்போ வந்துட்டு குளிர்காலம் வருது, அடுத்து வந்துட்டு கோடைக்காலம் வருது, இதை ஆல்டர்னேட்டாக மாறிட்டே போகுது பார்த்தீங்களா. இப்போ குளிர் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கொஞ்சம் ஹீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம்.
ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்கிறது விரும்பத்தக்க மாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா நில அதிர்வு கொடுத்துருக்காங்க. நில அதிர்வு அப்படின்றது விரும்பத்தக்க மாற்றமா அப்படின்னா கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், வெள்ளப்பெருக்கு ஃப்ளட்டிங் வந்து வர்றது நல்லதா விரும்பத்தக்க மாற்றமா அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பருவநிலை மாற்றம், சீசனல் சேஞ்சஸ். Question number 36. Air pollution leading to acid rain is a reversible change, fast change, நேச்சுரல் சேஞ்ச், ஹியூமன் மேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காற்று மாசுபாடு அமில மழைக்கு வழிவகுக்கும், இது ஒரு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, மீள் மாற்றம், வேகமான மாற்றமா, இல்லை இயற்கையான மாற்றமா, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காற்று மாசுபாடு அப்படின்றது எதனால் ஏற்படுது, அதை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ வந்துட்டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். Question number 37. Water changes into ice on cooling are called as dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெல்டிங் வந்துட்டு உருகுதல், வெப்பரைசேஷன் ஆவியாதல், கண்டென்சேஷன் ஆவி சுருங்குதல், ஃப்ரீசிங் வந்துட்டு உறைதல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா எதுன்னா ஆப்ஷன் டி உறைதல் அப்படின்றது வரும். அப்போ உருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பனிக்கட்டி எடுக்கிறோம், அந்த பனிக்கட்டியை வந்துட்டு ஹீட் பண்ணி அதை நீராக மாற்றினோம்னா அதுக்கு நேம் என்னன்னா உருகுதல் அப்படின்றது. அடுத்து வந்துட்டு ஆவியாதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நீர் இருக்குது, அந்த நீரை வந்துட்டு ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது வந்துட்டு நீராவியாக வந்துட்டு வெளியே வர்றது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவியாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நீராவியை மறுபடியும் குளிர்விக்கும் போது அது என்ன ஆகும்னா ஆவி சுருங்குதல் வந்துட்டு நிகழ்வானது நடக்கும், கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல், அதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், உறைதல், ஃப்ரீசிங். Question number 38. The blackening of the silver anglet is an dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெள்ளி கொலுசு கருமையடைதல் ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம் அப்படின்றது ஏ ஆப்ஷன். பி ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரி சேஞ்ச், தற்காலிக மாற்றம் அப்படின்றது பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள், ஷார்ட் டேர்ம் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குறைந்த நேர மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷனில் ரிவர்சபிள் சேஞ்ச், மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வெள்ளி கொலுசு கருமையடைதல் ஒரு வேதியியல் மாற்றமாகும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இதில் வந்துட்டு என்ன நடக்கும்னா அதோட வேதியியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படும், அதனால் வந்துட்டு இது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே மீள் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது மீள் மாற்றத்துக்கு இது வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா கருமை அடைஞ்சிருச்சு, ஒன்ஸ் வந்துட்டு அந்த வேதியியல் பண்புகள் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ வேதியியல் மாற்றம் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 39. Dash is the percentage of nitrogen in the air அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், 78%, ஆப்ஷன் பி வந்துட்டு 21%, ஆப்ஷன் சி வந்துட்டு 0.03%, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 78% இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் அப்போ வந்துட்டு 21% அப்படின்றது ஆக்சிஜன் இருக்கும். இதில் அடுத்து 1%ன்றது CO2 அண்ட் அதர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கலந்தது 1%. Question number 40. Gas exchange takes place in plants using dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டொமேட்டோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க, இலைத்துளை. ஆப்ஷன் பி வந்துட்டு குளோரோஃபில், பச்சையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ், இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு ஃப்ளவர்ஸ், மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு வச்சுருக்காங்க. இதில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் பிளான்ட்ஸ் யூசிங் ஸ்டொமேட்டோ அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், இலைத்துளை. இலைத்துளை வழியாக தான் வந்துட்டு வாயு பரிமாற்றம் தாவரங்களில் வந்துட்டு நடைபெறும். Question number 41. The constituent of air that supports combustion is அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்கள், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், வாட்டர். எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 42. Nitrogen is used in the food packaging industry because it
டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் டேஸ் அப்படின்ட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொவைட்ஸ் கலர் டு தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, உணவிற்கு நிறம் அளிக்கிறது. ஆப்ஷன் பி பாருங்க, ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு தி ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உணவிற்கு சுவை அளிக்கிறது. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க, ஆட்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டு தி ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உணவிற்கு புரதத்தையும் தாதுப்புகளையும் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீப்ஸ் ஃபுட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்கள், உணவுப் பொருளை புதிதாகவே இருக்கும்படி செய்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உணவுப் பொருளை புதிதாகவே இருக்கும்படி செய்கின்றது. எதனாலனா இதில் வந்துட்டு ஆக்சிஜன் கண்டென்ட்டும் மாய்ச்சரும் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஸோ உணவுப் பொருளை புதிதாகவே இது வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 43. Dash and dash are the two gases which when taken together make up about 99% of air அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% ஏ பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு 99% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நைட்ரஜன் வந்துட்டு காற்றில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 78% வந்துட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடு 1% அண்ட் அதர்ஸ் எல்லாம் சேர்த்து 1% அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நோபல் கேசஸ் அண்ட் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21%. ஸோ 99% வந்துட்டு இருக்கக்கூடிய வாயுக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நைட்ரஜனும் அண்ட் ஆக்சிஜன் சொல்லலாம். 1 மற்றும் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 44. A layer consisted of water vapor which is responsible for making clouds is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க மீசோஸ்பியர் இடைவெளி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க ட்ரோபோஸ்பியர் அடிவளி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க எக்ஸோஸ்பியர் புறவளி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிவளி மண்டலம் ட்ரோபோஸ்பியர். இதில் 5 அடுக்குகள் இருக்கும். ட்ரோபோஸ்பியர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அயனோஸ்பியர், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th ஒன் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான அடுக்குகள் இருக்கும். இதில் இந்த ட்ரோபோஸ்பியரில் பார்த்தோம்னா பூமியிலிருந்து இது வந்துட்டு 16 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனாலனா இதில் வந்துட்டு இந்த நீராவி வந்துட்டு மேகங்களாக வந்துட்டு இது கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஏரோப்ளேன் அதெல்லாம் வந்துட்டு எந்த அடுக்கில் வந்துட்டு பறக்கும்னா இந்த ட்ரோபோஸ்பியர் அடுக்கில் தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிவளி மண்டலம் ட்ரோபோஸ்பியர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 45. A process without emitting flame is called as dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கம்பஷன் உள்ளெறிதல், ஆப்ஷன் பி வந்துட்டு பர்னிங் எரிதல், ஆப்ஷன் சி வந்துட்டு செரிங் கருகுதல், ஆப்ஷன் டி வந்துட்டு மெல்டிங் உருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க மெல்டிங் அப்படின்றது வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வராது. என்ன கேட்டிருக்காங்க, ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மெல்டிங்ன்றது சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்குது. கருகுதல்ன்றது வராது. அடுத்து எரிதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எரிதலும் வராது. என்ன ஆன்சர் என்னன்னா ஏ உள்ளெரிதல் அப்படின்றது வரும். எதனால் அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கிறோம். அந்த மெழுகுவர்த்தியை வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு டேபிளில் வந்துட்டு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வைங்க. அதே மாதிரி வந்துட்டு 2 மெழுகுவர்த்தி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு மெழுகுவர்த்தி வெளியில் இருக்குது, இன்னொரு மெழுகுவர்த்தி மேலே வந்துட்டு ஒரு குடுவையை ஒன்று எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ க்ளோஸ் பண்ணும்போது ஒளி எதில் வந்துட்டு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வெளியில் இருக்கிற மெழுகுவர்த்தியோட இதில் தான் வந்துட்டு ஒளி தெரியும். உள்ளே இருக்கிறதுல வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். அதில் வந்துட்டு ஒளி தெரியாது. ஏன்னா அதில் வந்துட்டு ஆக்சிஜன் கண்டென்ட் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு அதுக்கு வந்துட்டு என்ன பேருன்னா உள்ளெரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 46. Dash was able to identify highly reactive gas called oxygen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு லவாய்சியர், ஆப்ஷன் பி வந்துட்டு இங்கன் ஹவுஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு ரோதர்ஃபோர்ட், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி, டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு அப்படின்றவர் வந்துட்டு எதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னா நைட்ரஜனை வந்துட்டு கண்டறிந்தவர், நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது இங்கன் ஹவுஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடக்குது இல்லையா, அதில் வந்துட்டு சூரிய ஒளியோட முன்னிலையில் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மேற்கொள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருன்னா இங்கன் ஹவுஸ் அப்படின்றவர். அடுத்து லவாய்சியர் வாங்க, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி, இவர் கண்டுபிடிச்சார் இல்லையா ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவினை கண்டறிந்தவர் யாரு, ஜோசப் பிரிஸ்ட்லி. இவர் அந்த கண்டறிந்த அந்த வாயுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சவர் யாருன்னா லவாய்சியர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜோசப் பிரிஸ்ட்லி. Question number 47, which is used in refrigerating meat and fish. இறைச்சி மற்றும் மீன் பதப்படுத்தலில் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்யூட் அமோனியா, ஆப்ஷன் பி வந்துட்டு லிக்யூட் நைட்ரஜன், ஆப்ஷன் சி வந்துட்டு சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி வந்துட்டு ஹீலியம். இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சாலிட் CO2, திண்ம CO2. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 48, the device which converts chemical energy into electrical energy is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபேன் மின் விசிறி, சோலார் செல் சூரிய மின்கலன், செல் மின்கலன், டெலிவிஷன் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மின்கலன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், செல். இந்த செல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக வந்துட்டு பிரிக்கலாம். என்னென்னா பிரைமரி செல்ஸ் செகண்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம், நம்ம வாட்சஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலன்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி துணை மின்கலன்கள் செகண்டரி செல்ஸ் அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்துருக்கோம், லேப்டாப்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். Question number 49, electricity is produced in, மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் பவர் ஸ்டேஷன்ஸ் மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க எலக்ட்ரிக் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மின்சார கம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து டெலிவிஷன் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தொலைக்காட்சி அப்படின்றது மின்சாரம் தயாரிக்கப்படும் இடமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ராங் ஆன்சர். அடுத்து வந்துட்டு மின்சார கம்பி அப்படின்றது மின்சாரம் தயாரிக்கப்படும் இடமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் கிடையாது. ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி ராங் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஏ ஆப்ஷன் பாருங்கள் மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர், அதுலேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்துட்டு மின்சாரம் தயாரிக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் ஏ இஸ் தி ராங் ஆன்சர். அடுத்து பாருங்கள் பி ஆப்ஷன் பாருங்கள் மின் உற்பத்தி நிலையம், மின் உற்பத்தி நிலையத்தில் தான் மின்சாரம் தயாரிக்கப்படும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 50, டேஸ் இஸ் ஏ குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில்வர், வுட், ரப்பர், பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெள்ளி, மரம், அலிப்பான், நெகிழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் டி ஆப்ஷன் பாருங்கள் நெகிழி. பிளாஸ்டிக் அப்படின்றது மின்சாரத்தை வந்துட்டு கடத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கடத்தாது. அலிப்பான் ரப்பருங்கிறது கடத்துமா அப்படின்னா அதுவும் கடத்தாது. மரம் வுட்டு வந்துட்டு கடத்துமா அப்படின்னா அதுவும் கடத்தாது. ஸோ ஆப்ஷன் ஏ வெள்ளி அப்படின்றது சில்வர் வந்துட்டு மின்சாரத்தை கடத்தும். ஸோ எது நற்கடத்தி அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 51, here heat energy is converted into electric energy அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கு வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின் நிலையம், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அணுமின் நிலையம், ஹைடல் பவர் ஸ்டேஷன் நீர்மின் நிலையம், விண்ட் மில்ஸ் காற்றாலை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அனல் மின் நிலையம், அனல் மின் நிலையத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டர்பைனை வந்துட்டு எப்படி வந்துட்டு இயக்குறாங்க அப்படின்னா நீராவியால் டர்பைன் வந்துட்டு இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் அனல் மின் நிலையத்தில். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 52, in atomic power station dash is used to rotate the turbine அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அணுமின் நிலையங்களில் டேஷ் கொண்டு டர்பைன் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு வாட்டர் நீர், ஆப்ஷன் பி வந்துட்டு ஸ்டீம் நீராவி, ஆப்ஷன் சி வந்துட்டு ஏர் காற்று, ஆப்ஷன் டி வந்துட்டு டீசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது மூலிமா வந்துட்டு டர்பைனை இயக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நீராவி. இதுக்கு முன்னாடி அனல் மின் நிலையத்திலையும் நீராவி கொண்டு தான் டர்பைன் வந்துட்டு இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 53, dash fish is able to produce electric current.
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோல்டு ஃபிஷ். ஆப்ஷன் ஏல கோல்டு ஃபிஷ் கெண்டை மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் ஈல், ஆப்ஷன் சி கட்லா, ஆப்ஷன் டி வந்துட்டு சாலமன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஈல். இது எதுக்காக வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எதிரிகளிடமிருந்து இதை வந்துட்டு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வந்துட்டு இது பண்ணுது. அதே மாதிரி இதுக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஸ்டின் நம்பர் 54, மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பாடி இஸ் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க, இறைப்பைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் மண்ணீரல், ஆப்ஷன் சி வந்துட்டு ஹார்ட் இதயம், ஆப்ஷன் டியில் வந்துட்டு லங்ஸ் நுரையீரல். பேசிக்கான கொஸ்டின். மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நுரையீரல்கள், லங்ஸ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 55, breakdown of food into smaller molecules in our body is known as அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க, மசில் கான்ட்ராக்ஷன் தசை சுருக்கம், ஆப்ஷன் பியில் ரெஸ்பிரேஷன் சுவாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் வந்துட்டு டைஜஷன் செரிமானம் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி எக்ஸ்கிரீஷன் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு ஸ்மாலர் மாலிகுல்ஸ் இன் அவர் பாடி அப்படின்னா டைஜஷன் செரிமானம் அப்படின்றது ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 56, a newborn baby has dash bones அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறந்த குழந்தைகள் எத்தனை எலும்புகள் கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 206, ஆப்ஷன் பி வந்துட்டு மோர் தென் 200, 200க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு மோர் தென் 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு 210 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பிறந்த குழந்தைகளில் வந்துட்டு எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 300க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் வந்துட்டு எலும்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் 206 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு ஹியூமன் பீயிங்கோட மொத்த எலும்புகளோட எண்ணிக்கை வந்துட்டு 206ன்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 57, டேஸ் கனெக்ட் போன் டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ் எலும்புகளை தசைகளுடன் இணைக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஸ்கெலிட்டன் எலும்பு, டெண்டன்ஸ் தசைநார்கள், கார்டிலேஜஸ் குருத்தெலும்புகள், அடுத்து லிகமெண்ட்ஸ் இணைப்பு இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எலும்புகளை தசைகளுடன் இணைப்பது எதுன்னு பார்த்தோம்னா தசை நார்கள். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58, த வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதயத்தின் சுவர் டேஸால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வாலண்டரி மசில்ஸ் மென் தசைகள், ஆப்ஷன் பி கார்டியக் மசில்ஸ் இதய தசைகள், ஆப்ஷன் சி வந்துட்டு இன்வாலண்டரி மசில்ஸ் எலும்பு தசைகள், ஆப்ஷன் டி வந்துட்டு பைசப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதய தசை. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், கார்டியாக் மசில்ஸ். கொஸ்டின் நம்பர் 59, த பிரான்ச்சி டிவைட் ஃபர்தர் அண்ட் எண்ட் இன் ஸ்மால் ஏர் சாக்ஸ் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூச்சு கிளைக்குழல் பல நுண்குழல்களாக பிரிந்து இவற்றில் முடிவடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செரிப்ரம், ஆப்ஷன் பி வந்துட்டு தைமஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு அல்வியோலி நுண் காற்று பைகள் அப்படின்னு சொல்லலாம், ஆப்ஷன் டி வந்துட்டு பின்னா செவி மடல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி நுண் காற்று பைகள் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 60, டேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேகங்கள் உருவாக காரணமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஹைட்ரஜன், ஆப்ஷன் பியில் வந்துட்டு பாருங்கள் ஆக்சிஜன், ஆப்ஷன் சி வந்துட்டு வாட்டர் வேப்பர் நீராவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மேகங்கள் உருவாக காரணமாக இருப்பது எதுனா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி நீராவி அப்படின்றது தான் மேகங்கள் உருவாக காரணமாக இருக்குது. இது எந்த அடுக்கில் இருக்குன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். கொஸ்டின் நம்பர் 61, விச் இஸ் நாட் இன் தி குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அண்ட் அட் மகாபலிபுரம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அர்ஜுன் தபசு, ஆப்ஷன் பி வந்துட்டு சோர் டெம்பிள் கடற்கரை கோயில், ஆப்ஷன் சி வந்துட்டு 5 ரதாஸ் 5 ரதம், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆயு மண்டபம். இதில் வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அர்ஜுனா பெனன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும், சோர் டெம்பிள்ன்றதும் வரும், 5 ரதாஸ்ன்றதும் வரும். இதில் வந்துட்டு இல்லாதது எதுனா ஆயு மண்டபம்ன்றது கிடையாது. விச் இஸ் நாட் இன் தி குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இடம் பெறாதது எது அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் டி ஆயுமண்டலம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 62, எ ட்ரீட்டிஸ் ஆன் சவுத் இந்தியன் பெயிண்டிங்ஸ் தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய கட்டுரை. ஆப்ஷன் ஏ வந்துட்டு தக்ஷிணா சித்ரா, ஆப்ஷன் பி வந்துட்டு மத்த விலாச பிரகடனம், ஆப்ஷன் சி வந்துட்டு நந்தி கலம்பகம், ஆப்ஷன் சி டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரத வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தட்சிணா சித்ரா. கொஸ்டின் நம்பர் 63, குடுமியான்
மலை இன்ஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரைப் எபோட் குடுமியான் மலை கல்வெட்டு டேஷ் பற்றி விளக்குகின்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மியூசிக் இசை, ஆப்ஷன் பி வந்துட்டு ட்ராமா நாடகம், ஆப்ஷன் சி வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கிராம ஆட்சி முறை, ஆப்ஷன் டி வந்துட்டு டான்ஸ் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் குடுமியான் மலை கல்வெட்டில் வந்துட்டு எதை பற்றி விளக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இசை மியூசிக். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 64. Which ancient folk dance was chosen to be performed for the first time in the 76th Republic Day parade held in Delhi அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, தமிழில் பாருங்க. டெல்லியில் நடைபெற்ற 76வது குடியரசு தின அணிவகுப்பில் முதன்முறையாக நிகழ்த்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பழங்கால நாட்டுப்புற நடனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ பதுகம்மா நடனம், ஆப்ஷன் பி சிந்து நடனம், ஆப்ஷன் சி வந்துட்டு கதக் நடனம், ஆப்ஷன் டி வந்துட்டு மணிப்பூரி நடனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வந்துட்டு சிந்து நடனம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே எதோ இதில் வந்துட்டு ஹாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தது இந்த நடனம். இது எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஹிமாச்சல பிரதேசம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 65. Where is India's first glass fridge opened அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி வந்துட்டு மாமல்லபுரம், ஆப்ஷன் டி வந்துட்டு நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வந்துட்டு திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் மண்டபம் வரலும் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. Question number 66. During whose reign was உத்தரமேரூர் குடவோலை சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உத்தரமேரூர் குடவோலை முறை யாருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க பல்லவாஸ், ஆப்ஷன் பி சேராஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு சோலாஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பாண்டியாஸ். குடவோலை முறைனா ஆப்ஷன் சி சோழர்கள். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 67. The people of Indus worshipped this tree as the main deity அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க நீம் ட்ரீ வேப்பமரம், ஆப்ஷன் பி பான்யான் ட்ரீ ஆலமரம், ஆப்ஷன் சி வன்னி ட்ரீ வன்னி மரம், ஆப்ஷன் டி வந்துட்டு பீப்புள் ட்ரீ அரச மரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்கள் வந்துட்டு கடவுளாக வந்துட்டு வழிபட்டது எதுனா அரச மரம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 68. The Pallava king who built the first rock cut temple at மண்டகப்பட்டு in the 7th century AD அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. இதில் பாருங்க கிபி 7ஆம் நூற்றாண்டில் மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் முதல் குடவரை கோயில் அமைத்த பல்லவ மன்னன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன், ஆப்ஷன் சி வந்துட்டு சிம்ம விஷ்ணு, ஆப்ஷன் டி வந்துட்டு நந்திவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 69. The eldest son of the Sola king was called to be. சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுவராஜன், ஆப்ஷன் பி வந்துட்டு பிரின்ஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு கிங், ஆப்ஷன் டி வந்துட்டு கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யுவராஜன் இளவரசர், அரசர், ஆளுநர். இதில் வந்துட்டு சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ யுவராஜன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 70. Which temple is known as Southern Ellora அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படும் கோயில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வெட்டுவான் டெம்பிள் கழுகுமலை, ஆப்ஷன் பி வந்துட்டு கைலாசநாதர் டெம்பிள் காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி வந்துட்டு தஞ்சாவூர் கிரேட் டெம்பிள், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தாமலை டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெட்டுவான் கோயில், கழுகுமலை, கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரம், தஞ்சை பெரிய கோயில் அண்ட் நார்த்தாமலை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் கோயில் எதுன்னா ஆப்ஷன் ஏ வெட்டுவான் கோயில் கழுகுமலை. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 71. The Ajanta and Ellora group of caves located in அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் எந்த இடத்தில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. ஒடிசா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரம். ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 72. பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்டைல் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி வந்துட்டு ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி கேரளா. இதில் வந்துட்டு பரதநாட்டியம் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 73. Which is known as the golden age of தமிழ்நாடு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழக கட்டடக்கலை பொற்காலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏர்லி சோழா பீரியட் முற்கால சோழர் காலமா, இல்லை லேட்டர் சோழா பீரியட் பிற்கால சோழர் காலமா, இல்லை வந்துட்டு பாண்டியா பீரியட் பாண்டியர்களோட காலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் வந்துட்டு பல்லவா பீரியட் பல்லவர்கள் காலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக கட்டிடக்கலை பொற்காலம் என அழைக்கப்படுவது பிற்கால சோழர்கள் காலம் லேட்டர் சோழா பீரியட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 74. Who was the Chola king who built the great temple of
தேஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆதித்த சோழா, ஆப்ஷன் பி வந்துட்டு ராஜேந்திர சோழா, ஆப்ஷன் சி வந்துட்டு ராஜராஜ சோழா, ஆப்ஷன் டி வந்துட்டு பராந்தக சோழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யாருன்னா ராஜராஜ சோழன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 75. Where is the government college in Tamil Nadu that teaches architecture and sculpture அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பற்றி பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், ஆப்ஷன் பி வந்துட்டு சிவகங்கை, ஆப்ஷன் சி வந்துட்டு காஞ்சிபுரம், ஆப்ஷன் டி வந்துட்டு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மாமல்லபுரம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 76. சித்தன்னவாசல் கேவ் பெயிண்டிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி புதுக்கோட்டை, ஆப்ஷன் சி வந்துட்டு தஞ்சாவூர், ஆப்ஷன் டி வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 77. Which of the following is not an இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் இந்திய கோயில் கட்டிடக்கலை பாணியை சாராதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்துட்டு நகரா, ஆப்ஷன் பி வந்துட்டு வெசாரா ஸ்டைல், ஆப்ஷன் சி வந்துட்டு காந்தாரா ஸ்டைல், ஆப்ஷன் டி வந்துட்டு திராவிடா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா காந்தாரம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 78. Which was the first rock cut temple built by early Pandyas in Tamil Nadu அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் முற்கால பாண்டியர் அமைத்த முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ மண்டகப்பட்டு ராக் கட் டெம்பிள், ஆப்ஷன் பி வந்துட்டு நாமக்கல் நரசிம்மா டெம்பிள், ஆப்ஷன் சி வந்துட்டு பிள்ளையார்பட்டி ராக் கட் டெம்பிள், ஆப்ஷன் டி வந்துட்டு சித்தன்னவாசல் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழகத்தில் முற்கால பாண்டியர் அமைத்த முதல் குடைவரை கோயில் எதுனா பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 79. In which land was Indra festival celebrated அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்திர விழா எந்த நிலத்தில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குறிஞ்சி நிலமா, முல்லை நிலமா, மருத நிலமா, நெய்தல் நிலமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் சி மருதம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 80. தசரா ஃபெஸ்டிவல் has been celebrated since 15th century by which emperor அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தசரா பண்டிகை எந்த பேரரசர்களால் 15ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ விஜயநகர், ஆப்ஷன் பி வந்துட்டு லேட்டர் பாண்டியாஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு மைசூர் உடையார், ஆப்ஷன் டி வந்துட்டு தஞ்சாவூர் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விஜயநகரம் பிற்கால பாண்டியர்கள், மைசூர் உடையார் தஞ்சை மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தசரா பண்டிகை வந்துட்டு 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ விஜயநகர பேரரசர்கள். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏல வந்துட்டு பாருங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது ஓர் அப்படின்றது வந்துட்டு எதனால் இங்கே ஓர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருதுன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வராது, ஓர் தான் வரும். அதனால் வந்துட்டு ஓர் அழகிய சிற்றூரில். அதே மாதிரி வந்துட்டு இந்த எழுத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 82. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி கலைச்சொல் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தார்மீக அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பியில் பட்டறிவு, ஆப்ஷன் சி வந்துட்டு யதார்த்த அறிவு, ஆப்ஷன் டி வந்துட்டு மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தார்மீக அறிவு வருமானா வராது, பட்டறிவு கண்டிப்பாக வராது, யதார்த்த அறிவு வராது. அடுத்து வந்துட்டு பாருங்க மெய்யுணர்வுன்றது ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 83. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலடிகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வரி இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏ வந்துட்டு அரண் வலியுறுத்தல், பி வந்துட்டு ஈகை, சி வந்துட்டு கொல்லாமை, டி வந்துட்டு பெரியாரை பிழையாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் வந்துட்டு எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஈகை அப்படின்ற அதிகாரத்தில் வந்துட்டு இடம்பெற்றுள்ளது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 84. கும்பி என்பதன் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு தலை, ஆப்ஷன் பி வந்துட்டு ஆடு, ஆப்ஷன் சி வந்துட்டு வயிறு, ஆப்ஷன் டி வந்துட்டு கண். 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி வயிறுன்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 85 பொருந்தாத சொல்லை தேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு படித்தால், ஆப்ஷன் பி வந்துட்டு ஐ, ஆப்ஷன் சி வந்துட்டு ஆல், ஆப்ஷன் டி வந்துட்டு கூ. ஐ ஆல் கூ என்னது வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, இது மூணுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ படித்தால் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 86 கூர் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ வந்துட்டு கூர்மை, ஆப்ஷன் பி வந்துட்டு கத்தி, ஆப்ஷன் சி வந்துட்டு மிகுதி, ஆப்ஷன் டி வந்துட்டு துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூர் என்பதன் பொருள் வந்துட்டு மிகுதி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 87 சோம்பல் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுறுசுறுப்பு, ஆப்ஷன் பி வந்துட்டு சுறுசுறுப்பின்மை, ஆப்ஷன் சி வந்துட்டு துன்பம், ஆப்ஷன் டி வந்துட்டு சோகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோம்பல் அப்படின்னா சோகம் வராது, துன்பமும் வராது, சுறுசுறுப்பின்மை வராது, சுறுசுறுப்புன்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 88 மணிமேகலை டேஷ் சமய காப்பியம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ வந்துட்டு சைவ சமயம், பி வந்துட்டு வைணவம், சி வந்துட்டு சமணம், டி வந்துட்டு பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை அப்படின்றது பௌத்த மதத்தினை சார்ந்த சமய காப்பியமாகும். கொஸ்டின் நம்பர் 89 மலை பிளஸ் எலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு மலை எல்லாம், ஆப்ஷன் பி வந்துட்டு மலை எலாம், ஆப்ஷன் சி வந்துட்டு மலை எலாம், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி மலை எல்லாம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 90 அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்கள் பழங்கள் பாரதம் பீலி புதுமை பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் பழங்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு பாருங்கள் பழங்கள் பாரதம் பேருந்து புதுமை பீலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் பழங்கள் பாரதம் புதுமை பேருந்து பீலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள் பழங்கள் பாரதம் பீலி புதுமை பேருந்து. அப்போ எது வந்துட்டு அகர வரிசைப்படி அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் நம்பர் 3 சயின்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் தமிழ் இந்த 3 ஏரியாவிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சைக்காலஜி பார்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 3க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.